ஒரு சிறிய கிராமத்தில் அருள் என்ற சிறிய பையன் வாழ்ந்தான். அவனுக்கு மிகவும் பயிற்சி செய்யும் நாய் இருந்தது. அதன் பெயர் வாலு. வாலு மிகவும் தூய்மையான, உணர்ச்சியுள்ள நாய். அதற்கும் அருளுக்கும் இடையில் ஒரு ஆழமான நண்பதிகாரம் இருந்தது. ஒரு நாள் அருள் பள்ளியில் இருந்து வீடு திரும்பும்போது வாலு வழக்கமாக அவரது வீட்டு முன்னால் கடம்புக்கு போயிருந்தது. அவனது உடல் சற்று ரொம்ப மெழுகிய பசு ஒப்பாக மந்தமாக இருந்தது. அருள் அவனை கண்டு பயந்து விட்டான். அதனால் அவன் உடனே அவளுடன் அருகில் சென்று அவளின் உடலை பரிசுத்தமாக செய்து நல்ல சாப்பாட்டும் தண்ணீரும் கொடுத்தான். வாலு சற்று தட்டிவிட்டது. ஆனால் அருள் அவளுக்கு போதும் என்று நினைத்து அவளை ஒரு புது கால் மாலை எடுத்து கொடுத்தான். அருள் வாலுவுக்கு மிகவும் கவனமாக பராமரித்து அவளுக்கு பிடித்த மருந்துகளையும் விளையாட்டுகளையும் கொடுத்தான். இதனால் வாலு குறைவாக நோய்களில் மூழ்கிக் கொண்டது. அவன் உடல் அடிப்படையில் ஆரோக்கியமாகவும் இனிதாகவும் மாறின. அருள் வளர்ந்து வரும் பொழுது அவன் மற்ற குழந்தைகளுக்கு கற்றுத்தருவதை ஆரம்பித்தான். நாய் பராமரிப்பு என்பது அவனுடைய முக்கியமான பாடமாக மாறின. அவன் நாய்கள், பூனைகள் மற்றும் பிற செல்ல பிராணிகளின் அன்பையும் பராமரிப்பையும் சிறந்த முறையில் கற்றுக் கொடுத்தான். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய பெருந்தோட்டம் வந்தபோது அவர்கள் வாலுவை பார்த்து அவனை நாயின் நண்பன் என்று அழைத்தனர். அருளின் நாய்கள் வாலு போல அவளுக்கு அன்பாகவும் கவனமாகவும் பராமரிக்கப்பட வேண்டும் என்று அனைத்து கிராமத்தினரும் உணர்ந்தனர்.